வணக்கம். பானு ஒரு சிறுமியை பார்த்து, இவள் என்னுடைய தாத்தாவின் ஒரே மகனின் மகள் என கூறினாள் எனில், அந்தச் சிறுமிக்கும் பானுவுக்கும் உள்ள தொடர்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பானுங்கிறது ஒரு பெண் குழந்தையா இருக்கிறதுனால வட்டத்தில் எழுதிக்கிறோம். அவங்க வினாவை கேட்குற குழந்தையும் சிறுமி அப்படின்னு வந்துட்டதுனால அவங்களையும் ஒரு வட்டத்தில் குறிச்சுக்கிறோம். இப்போ தாத்தாவின் மகன் அப்படின்னு வர்றதுனால முதல்ல மேல் நோக்கிய அம்புக்குறியில் ஒரு பாக்ஸு, அது அப்பாவை குறிக்கும். அதிலிருந்து மேல் நோக்கிய ஒரு பாக்ஸு, அவர் தான் தாத்தா. இப்போ தாத்தாவின் ஒரே மகனின், திரும்ப இங்கேயே வர்றோம், அந்த மகனினுடைய மகள். அப்போ தாத்தாவின் மகனின் மகள்னு வந்ததுனால இவங்க 2 பேரும் சகோதரிகள், அக்கா தங்கச்சின்னு வந்துடும். அப்போ பானுவினுடைய சகோதரி தான் சிறுமி அப்படிங்கிறத முடிவு பண்ணிடணும். இப்போ இந்த கேள்வியில் வேறு மாற்றங்கள் இருந்து இந்த பாக்ஸில் இருக்கிறவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம மகள்னு சொல்ல வேண்டியிருக்கும். இந்த பாக்ஸில் இருக்கிறவருடைய உறவு இந்த பாப்பா யார் அப்படின்னு கேட்டிருந்தா நம்ம பேத்தின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஒரே மகனின் பானு வந்து இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, என் தாத்தாவின், அப்போ இந்த பாக்ஸ் தாண்டி அந்த பாக்ஸ் போயிடணும். தாத்தாவின் ஒரே மகனின் திரும்புகிறோம், ஏன்னா இவருக்கு மகன் இங்கே தான் இருக்கார், அந்த ஒரே மகனின் மகள். அப்போ இங்கே இவருக்கு மகள், இவங்க யார், இவங்களும் இந்த பாக்ஸுக்கு மகள். அப்போ இவருடைய 2 மகள்களும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரிங்கிறவங்கள விடை சொல்லிடணும்.